அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்கள், இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்று இப்படிதான் வருடம் செய்கிறீர்களா? அதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள், அடுத்த வருடம் நிச்சயம் அதிசயம் ஏற்படும் என்ற வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு எப்போது, இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி 18ஆம் பெருக்கு என்பது 2025ஆம் ஆண்டு நிகழ இருக்கு. செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது, கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாதான் அமைஞ்சிருக்குது இந்த ஆடி மாதம். அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. இதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு புண்ணியமான நாளாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது, கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்கச் சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18இன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைக்கான ஒரு முக்கியமான நேரமாக அமைகிறது. இன்றைய நாளில் மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்ற முன்னோர்களுடைய வாக்குக்கு ஏற்ப இன்றைய நாளில் நிலத்திற்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவித்து வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் என்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். இந்த ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி அன்னைக்கு காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டில் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகள் தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்வது வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும்.
இந்து தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் புண்ணியமும் பெருகும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி பெருக்கினால் ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு அமைகிறது. ஆடிப்பெருக்கின் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் புண்ணியத்தை தரக்கூடிய நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகச் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும். இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கன்னிராசினியர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலிக்கயிறு தானமாக கொடுக்கலாம். கன்னியாக பூஜை செய்யலாம். அதேபோல் நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோ சாலைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் மஞ்சளை விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகு மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என கூறப்படுகிறது. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். அதேபோல் ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். அதேபோல் நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகை ஆகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளில் நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஏன் இந்த கொண்டாட்டம் என்று பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அதேபோல் விவசாயத்திற்கு முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிப்பெருக்கு அதேபோல் விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகவும் இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் குடும்ப உறவினர்கள் ஒன்றாக கூடி ஆற்றில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த ஒரு நாளாகவும் கருதப்படுகிறதுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும்
இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதாவது இந்த ஆடி 18ஆம் பெருக்க பொறுத்த வரைக்கும் அனைத்தும் பெருகும் என சொல்லப்படுகிறது. அதாவது இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கினால் அவை பெருகும். கூடுமான வரைக்கும் இன்றைய நாளில் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்க முடியாதவர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் இத்தருணங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றை அடைத்து கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்கான ஒரு நாளாக அமைகிறது. ஆனால் இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இன்றைய நாள் எது செய்தாலும் அவை பெருகும் என்பதால் கடன் வாங்கும் போது அவை மேலும் மேலும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. குறிப்பா இன்றைய நாளில் கன்னிராசினியர்கள் ஏதோ ஒன்று என்ற வகையில் நீங்களும் வழிபட்டேன் என்ற பெயருக்கு வழிபடாமல் நீங்கள் முழுமையாக மனதார காவிரி நதியை வேண்டிக் கொண்டு நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 3க்குரிய செவ்வாய் தைரியஸ்தானத்தில் அதிபதியாக ராசியில் அமர்ந்திருப்பதால் எதையும் துணிவோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்குங்க. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார். இருவருக்குமே அந்த இடம் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை நினைப்பதும் நிறைவேற இருக்கு. நினைப்பது நன்றாகவே இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு அரசாங்க ஊதியம், பொறுப்பாளர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு முதலியவை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. 6ல் சனி ராகு இணைந்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவார்கள். அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாத அதிகப்படியான விஷயங்களையும் எதிர்மறை கருத்துக்களையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சனையோடு இணைந்திருந்ததால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. கூடுமான வரைக்கும் சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.